மக்களே, ஸோ இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை பரோட்டா எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதாவது வீட் பரோட்டா தான், வெந்தயக்கீரையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல மாவு பிசைஞ்சிடலாம். தேவையான அளவு ஆட்டை, உப்பு, ஜீரக பொடி கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அஜ்வைன், அதாவது ஓமம், அதை வந்து எடுத்து ரொம்ப கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக எடுத்து நல்லா உங்கள் உள்ளங்கையில் ரப் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. அப்புறம் இதை எப்பவும் போல் நீங்கள் மாவு பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் பரோட்டா பண்ணுறதுக்கு. நல்லா லேயர் லேயராக வரும். அப்புறம் வெந்தயக்கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் அடுத்து வர வீடியோவில் எப்படி வெந்தயக்கீரை வந்து நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக முளைக்க வச்சிடலாம். ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சா போதும். மாவு ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா லேயர் லேயராக பண்ண போகிறனால கொஞ்சம் நீங்கள் யூஸ்வலாக உருட்டுறதுக்கு ஒரு டபுள் சைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாகவே எண்ணெய் இல்லாமல் நம்ம இது மாவு வச்சே லூஸ் மாவு போட்டு ட்ரையாகவே ரவுண்டாக உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா பெருசாகவே விரிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெந்தயக்கீரையெல்லாம் ஃபுல்லாக போட நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் கீ யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு செய்யும் போதும் கீ யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லாயிருக்கும். கீ இல்லைனா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயக்கீரையை பொடியாக வெட்டி வச்சு இதில் இந்த மாதிரி பரப்பி வைக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். திரும்ப நம்ம நெய்யோ எண்ணெயோ இதில் போட்டுக்கணும். ஸோ இந்த எண்ணெயும் நெய்யும் தான் நமக்கு அந்த லேயர்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட வேண்டியதை மெல்ல பண்ணுங்கள். அப்புறம் இதை மெல்ல லைட்டாக நடுவில் அமுக்குனீங்கன்னா அது அப்படியே ஃபோல்ட் ஆயிரும். ஸோ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து லைட் ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப ஃபோர்ஸாக அமைக்கிறக்கூடாது. இப்போ நடுவில் இந்த மாதிரி பாதி அளவு மட்டும் வெட்டுங்க. சிம்பிளாக இப்போ உங்களுக்கு லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிரும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக. அவ்வளோதான். இது திறந்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் லேயர்ஸ் இருக்குன்னு. அப்புறம் நீங்கள் திரும்பவும் அதே மாதிரி மாவு தொட்டு நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. ஈவனாக நல்லா இதை பண்ணிடுங்க. அடுத்து தவாவை ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு மைல்டு சூட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் கீ இல்லைனா உங்கள் குக்கிங் ஆயில் வச்சுட்டு போட்டுருங்க. ஆப்போசிட் சைட்லேயும் கீ தடவிட்டு. எனக்கு இந்த ஒரு ரோட்டிக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கீ கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஒரு ரோட்டி தான் என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன். ப்ளஸ் இங்கே கொஞ்சம் குளிர்காலங்கிறனால இது கீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே உங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு கீ பிடிக்கும்னாலோ இப்படி ஒரு ரோட்டி செஞ்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கீ விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இல்லைனா பட்டர், ஆயில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த விடுறது கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக நீங்கள் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நிறையவே குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய அவ்வளோ லேயர் இருக்கும். ஆறுனோன்னு இன்னுமே நல்லா தெரியும். கிறிஸ்பியாக அவ்வளோ லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரை கசப்பாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கசப்புலாம் ரொம்ப தெரியாது. ஸோ தேங்க்யூ மக்களே. இந்த ரெசிபியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிபி இல்லைன்னா ஏதாவது ஹவுஸ் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், டெமோ வீடியோ இந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கேன். எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் சந்திக்கலாம்.